கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 6வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 6வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று நாம் இங்கே இந்த 2 வசனங்களிலே வாசிக்க கேட்கிறோம். கொடு என்றும் வைத்திராதே என்றும் அதனை தொடர்ந்து கொண்டு வா என்றும் இந்த 3 வார்த்தைகளை நாம் இங்கே படிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் தருகிறார். கொடு, வைத்திராதே, கொண்டு வா. இந்த 3 வார்த்தைகளுடைய வெளிச்சம் என்ன, இதில் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அற்புதமான சத்தியங்கள் என்ன என்பதை இதனுடைய அதிகாரங்கள்ல, இதுக்கு முந்தின அதிகாரங்கள் மற்றும் இதுக்கு பிந்தைய அதிகாரங்கள் மூலமாய் நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். இது எந்த நோக்கத்திற்காக வெளிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான பாத்திரம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வரப்போகிற சிறையிருப்பின் காலத்தையும் சிறையிருப்பின் காலத்தை தொடர்ந்து ஜனங்கள் மீட்கப்படுவார்கள் என்கிற வெளிச்சத்தையும் அதை தொடர்ந்து ஜனங்களை தேவன் எவ்விதமாய் கட்டி எழுப்புவார் என்கிற அற்புதமான வெளிப்பாடுகளையும் கர்த்தரிடத்திலே தரிசனங்களாக வெளிப்பாடாக பெற்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறதை தான் ஏசாயா புஸ்தகத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இது ஒரு அற்புதமான பகுதி. ஏன் சொன்னா, நான் ஆரம்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒட்டுமொத்த வேதாகமத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் திருஷ்டாந்தமாய் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்குமே ஆனால் அது ஏசாயா புஸ்தகம் என்று சொல்லி நாம் சொல்லிவிடலாம். ஏனென்றால் ஒட்டுமொத்த வேதாகமத்திலேயும் 66 புஸ்தகங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசனம், ஏசாயாவின் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 66 அதிகாரங்கள் இருக்கிறது. ஏசாயாவுடைய காலத்தை, ஊழிய காலத்தை 2 வகையா நாம் பிரிக்க முடியும், 2 விதமாய் பிரிக்க முடியும். ஒன்று அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலம், இன்னொன்று அவருடைய ஊழியத்தினுடைய முடிவு காலம். அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்திலே அவர் கிட்டத்தட்ட 39 அதிகாரங்களை தான் எழுதினார் என்று சொல்லி வரலாற்றிலே குறிப்பு இருக்கிறது. இது 100க்கு 100 உண்மையும் கூட. அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் 39 அதிகாரங்களை எழுதிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னா, சில வருடங்கள் அவர் ஓய்ந்திருக்கிறார். அதை தொடர்ந்து வயதான காலத்துல ஆண்டவர் மீண்டும் அவரிடத்துல பேச தொடங்கினார். அதுதான் 40வது அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரைக்குள்ள அற்புதமான சத்தியங்கள். அப்போ நீங்க வாசித்து நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், நமக்கும் பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு முன்னிழலாக ஏசாயாவை தேவன் இவ்விதமாய் பயன்படுத்த சித்தம் கொண்டார். அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தில் 39 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசன வெளிப்பாடுகளும், அவருடைய ஊழியத்தினுடைய முடிவு காலத்திலே அவர் முதிர் வயதான நாட்களிலே 40வது அதிகாரத்திலிருந்து ஏறக்குறைய 66வது அதிகாரம் வரைக்கும் உள்ள 27 அதிகாரங்களை பிற்பாடு எழுதும்படிக்கும் ஆண்டவர் அவரை வழி நடத்தினார். நீங்களும் கூட பார்க்க முடியும். வேதத்துல பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 39வது அதிகாரம் முடிஞ்சு 40வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்கிற வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. பொதுவாய் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னாலே இது உண்மையாவே புது உடன்படிக்கையின் சத்தியத்துக்கு வெளிச்சமாக காண்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லியே ஆண்டவர் புது உடன்படிக்கையின் சபையை இவ்விதமான வெளிச்சத்திலே நடத்தப்பட வேண்டும் என்பதை தேவன் வாக்குத்தத்தமாய் பரிசுத்த ஆவியானவரை முன்னறிவித்தார். அதனாலதான் ஆற்றுங்கள் தேற்றுங்கள், எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்றென்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று முதல் 2 வசனங்களில் நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து எதின் அடிப்படையில தான்
இதை அவர் சொல்ல முடிகிறது அப்படி சொன்னா, வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தத்தை குறித்து 3ஆம் வசனத்திலே பேச அவர் சித்தம் கொண்டார். வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம், கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள், அவருக்கு பாதையை செபை பண்ணுங்கள் என்கிற அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. அப்ப பாருங்க எவ்வளவு நேர்த்தி அங்க எழுதப்படுது பாருங்க. இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று 4ஆம் வசனத்துல சொன்னதை தான் நாம் வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அங்கே 3வது அதிகாரத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். அங்கே யோவான் ஸ்நானகனை குறித்த அற்புதமான வெளிப்பாட்டை தேவன் காண்பிக்கிறார். இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு இது காணப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, இது புது உடன்படிக்கையினுடைய சபைக்கு முன்னுரையாக, புது உடன்படிக்கையின் சபையின் மத்தியஸ்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகனை குறித்த வெளிப்பாடு 40வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும். பாருங்க, தேவன் அநேக நாள் இடைவெளிக்கு பிற்பாடு ஏசாயாவை சந்திக்கிற விதத்தை நாம் பார்க்கும்போது, புது உடன்படிக்கை சபையை ஏற்படுத்துகிற நோக்கத்தோடு தேவன் தமது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இங்கே ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துகிறார். நல்ல கவனிச்சுவாங்க. எதனால இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதை தொடர்ந்தான் விசேஷ விதமா குமாரனுடைய பாடுகளை குறித்தெல்லாம் அடுத்தடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷ விதமா எல்லா ஜனத்தையும் அவர் கூட்டி சேர்க்கிற விளையேறப்பட்ட சத்தியங்கள் அடங்கிய வெளிப்பாடான காரியங்கள் காண்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்ப இதெல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது, புது உடன்படிக்கையின் சபையை கர்த்தர் தோற்றுவிக்கிறதற்கு அடையாளமாகவே பாபிலோனுடைய சிறைபுரி பிடிப்பையும் அதிலிருந்து ஜனத்தை வெளியே கொண்டு வருவேன் என்பதை குறித்தும் ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார். அதிலும் கூடுதலாக பாபிலோன் என்கிற ஒரு தேசம் மட்டுமல்ல, பூமியின் கடையாந்திரத்திலிருந்தும் என் ஜனங்களை என்ன செய்வேன், என்னுடைய குமாரத்திகளை அழைத்து கொண்டு வருவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ எல்லா இடத்திலிருந்தும், அப்ப ஏதோ பாபிலோன் என்று சொல்லி மாத்திரமல்ல, அதை ஆண்டவர் திருஷ்டாந்தமாக வைத்து ஆண்டவர் எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு உண்டாகும் என்பதை தேவன் தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கே ஏசாயாவுக்கு தெரியப்படுத்தினார். ஏசாயாவின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். பாருங்க பிரியமானவர்களே, அதனாலதான் இந்த ஏசாயாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், எத்தனாவது அதிகாரம்? 66. நமக்கு கடைசி புஸ்தகம் எந்த புஸ்தகம்? வெளிப்படுத்தல். அதனாலதான் கடைசி புஸ்தகமாகிய கடைசி அதிகாரமாகிய 66வது அதிகாரத்திலே புதிய வானம் புதிய பூமியை குறித்த சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவியாத அக்கினியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நரக வேதனையை குறித்தும் ஏசாயா 66வது அதிகாரத்தில் காண்பிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்க்க 66வது புஸ்தகமாகிய வெளிப்படுத்தலையும் பார்க்கிறோம். அங்கே புதிய வானம் புதிய பூமியை குறித்த சத்தியங்கள், நரகத்தை குறித்த காரியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் இந்த ஏசாயாவின் புஸ்தகம் ஒட்டுமொத்த வேதாகமத்திற்கும் ஒரு முன் நிழலாய் திருஷ்டாந்தப்படுத்தப்படுகிறது என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே 3 விதமான விசேஷித்த வார்த்தைகளை பார்க்கிறோம். கொடு, வைத்திராதே, கொண்டு வா அப்படின்னு சொல்லி 3 வார்த்தைகளை பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது எதுக்காக சொல்லப்பட்டது என்று சொன்னா, ஆண்டவர் அதைத்தாரும் இதைத்தாரும் என்று கேட்கிறதற்காக சொல்லப்பட்டதல்ல. அது எதுக்காக சொல்லப்பட்டது என்பதை சங்கீதத்தின் புஸ்தகத்துக்கு நாம் வரும்போது, சங்கீதம் 33வது சங்கீதம் 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எதுக்காகவா? அதுக்கு அடுத்த வசனங்களை நீங்க பார்க்கும்போது தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை என்ன செய்கிறாராம்? அவமாக்குகிறார். அதை தொடர்ந்து கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் என்ன செய்யுமா? நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. நிற்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது? ஏதோ உலக பொருளை ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியாய் பற்றி கொள்ளும் போது நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று உரிமை பாராட்டுவதற்காக சொல்லப்படுகிறது? இல்லை. நம்முடைய வாஞ்சையை, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இவைகள் கொடுக்கப்பட்டதல்ல.
கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய நினைவுகளும் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையா நித்திய காலமா நிற்கக்கூடியது என்பதை காண்பித்து கொடுக்கிற இடத்துல மட்டும் இல்ல, அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அப்படிங்கிறது இன்னொரு வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கிறது. அவர் ஜாதிகளுடைய நினைவை, ஜாதிகளுடைய ஆலோசனை அவர் விருதாவாக்குகிறாராம், ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறாராம். அப்ப ஜாதிகளுடைய ஆலோசனை, ஜனங்களுடைய நினைவுகள், அப்ப அந்த ஆலோசனையும் நினைவுகளையும் ஆண்டவர் ஒன்னில்லாமாக்கி தம்முடைய ஆலோசனையையும் தம்முடைய நினைவுகளையும் நிலைநிற்க பண்ணுகிறாரு. இதுலதான் சொல்லப்படுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும். இது எதை காண்பிக்க அப்படி சொன்னா, இதையும் ஏசாயா 43வது அதிகாரம் 6 மற்றும் 7 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தான் மனிதனை விடுதலையாக்க முடியும், கர்த்தர் தான் ஜனத்தை விடுவித்து கொண்டு வர முடியும். ஆண்டவர் உண்மையாவே எழுத்தின்படி பாபிலோனுடைய தேசத்திலிருந்து ஒரு கூட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் இங்கே காண்பித்து கொடுத்தாலும், நீ வேதத்துல நல்லா பாருங்க, என்னதான் பாபிலோன நேபுகாத்நேச்சார், அவனை தொடர்ந்து பெல்சாத்சார், அதையும் தொடர்ந்து மேதியா பெர்சியா ராஜாக்கள் ஆகிய தரியு, அகாஸ்வேரின் சேர்த்துக்கங்க, தரியு, அர்த்தசஷ்டா, கோரேஸ், இப்படிப்பட்ட ராஜாக்கள் வாழ்ந்து வந்தாலும் சரி, அவர்களையும் தொடர்ந்து எழும்பக்கூடிய கிரேக்க சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அதனையும் தொடர்ந்து எழும்பக்கூடிய ரோம சாம்ராஜ்யமா இருந்தாலும் சரி, எல்லா வல்லமையும் கர்த்தருடைய பாதத்துக்கு கீழே தான் இருக்கிறது. சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது என்று சொல்லிதான் நாம் எபேசியர் 1வது அதிகாரம் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சகல அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அப்ப இங்கே ஆண்டவர் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கொண்டு வா என்று சொல்லுகிறார். கொடு, வைத்திராதே, கொண்டு வா. அப்ப என்ன அர்த்தம்? கொடு அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்றார். கொடு அப்படி என்ன அர்த்தம்? வடக்கு பார்த்து கொடுன்னு சொல்றார். ஜனத்தை என்ன செஞ்சு கொடுத்துரு. ஆண்டவர் உரிமை பாராட்டுகிற ஒரு அற்புதமான காரியம். ஆண்டவர் கட்டளையிடுகிறார், கொடு என்று சொல்லுகிறார். ஏசாயா சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார், கொடு, என் ஜனத்தை கொடு, என் ஜனத்தை வைத்திராதே, என் ஜனத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி பூமியின் கடையாந்தரம் மட்டும் இந்த சத்தம் தொனிக்கிறது. இது எதுக்கு அடையாளமா இருக்கு? இதுலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உருவாக்கி படைத்து அப்படின்னு சொல்லியே சொல்ற, சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து. பொதுவாவே இந்த சிருஷ்டிப்பு படைத்து அப்படி சொல்லுகிற இடத்துல பூமியின் கடையாந்தரத்தை தேவன் வெளிப்படுத்துகிறது வழக்கம். அதைத்தான் அங்கே சங்கீதம் 19வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 19வது சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமே ஆனால் அங்கே வேதம் இவ்விதமான வெளிச்சத்தை தருகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்து, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை என்ன செய்கிறது? அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. அதை தொடர்ந்து நம்ம கவனிக்கும் போதுதான், ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அதை தொடர்ந்து மணவாளன் மணவாட்டியை குறித்த அற்புதமான சத்தியங்கள் இதெல்லாமே நாம் பார்க்கும்போது சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் சபை ஏற்படுத்துகிறார். எப்பொழுது? பூமியின் கடையாந்தர வரைக்கும், பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. எவைகளுடைய சத்தம்? அவருடைய வார்த்தைகளின் சத்தம். அவைகளின் சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பு, வார்த்தையினால் படைத்தாரே, அந்த சிருஷ்டிப்பினுடைய மேன்மை காண்பிக்கப்படுற இடத்துல தேவன் ஒரு பெருங்கூட்டத்தை அழைத்து கொண்டு வருகிறார். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து நம்மை கட்டி எழுப்ப அவர் சித்தம் கொள்ளுகிறார் என்பதைத்தான் ஏசாயா புஸ்தகத்திலே பார்க்கிறோம். கொடு, வைத்திராதே, கொண்டு வா. இந்த 3 வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார், உரிமை பாராட்டுகிறார். நீங்க அந்த சங்கீதம் 19ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது அந்த பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும்
எல்லா திசைகளுக்கும் அது கடந்து போகிறது. அதனுடைய நோக்கம் என்ன? சூரியனுக்கு, அவைகளினாலே சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையானது. அவருடைய கற்பனைகள், அவருடைய வேதம், அவருடைய நியாயங்கள், அவருடைய நீதிகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் எவ்வளவு செம்மையா இருக்கிறது. அது எவ்வளவு ருசியா இருக்கிறது. தேனிலும் தேன்கூட்டிலும் ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்கிற சத்தியம் எல்லாம் காண்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இது எதுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஜனங்களை தேவன் நாலா பக்கத்திலிருந்து கூட்டி சேர்த்து அவருடைய வேதம் போதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து அவர்களை கட்டி எழுப்புகிற மகா மென்மையான அனுபவத்திற்கு இந்த சங்கீதம் ஒத்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்கு ஒத்ததாய் இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ஏசாயா 43வது அதிகாரத்துல நீங்க துவக்கத்தை கவனிப்பீர்கள் என்றால், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றுதான் சொல்லுகிறார். அப்ப இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தப்பட்ட இடத்திலே மீட்டு கொள்ளப்படுதல் உண்டு. பயப்படாதே, உன்னை என்ன செய்தேன்? மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். அப்போ இதெல்லாம் உண்டு. அவர் சிருஷ்டித்து அவர் உருவாக்கின அப்படின்னு சொல்லி வரும்போது, அவருடைய சிருஷ்டிப்பிலே நம்மை ஆண்டவர் அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி படைத்திருக்கிறார். இந்த வெளியேறப்பெற்ற சத்தியத்தை நான் உணர்கிற இடத்திலே வேதம் என்னை அவரிடத்திற்கு கொண்டு வருகிறது. என்னை அவர் சிருஷ்டித்தார். தேவன் தான் என்னுடைய சிருஷ்டிகர். அவருடைய நாம மகிமைக்கென்று நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று சொல்லி அந்த சத்தியத்தை குறித்த அறிவு என்னை எங்கிருந்து கொண்டு வருகிறதா? பூமியின் கடையாந்தரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, அதான் சொல்றார், தூரத்திலிருந்து என் குமாரரையும், பூமியின் கடையாந்தரத்திலிருந்து குமாரத்திகளை என்ன செய்வாராம்? கொண்டு வா என்று சொல்லி சொல்வாராம். பூமி எங்கும் இந்த சத்தம் தொனிக்கிறது. அதான் உண்மையான அர்த்தம். என்ன, எதுக்காக? கொடு, அவருக்கு நாம் தேவை. நீ என்னுடையவன். அழகா சொல்றார் பாருங்க, சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர். அந்த வெளிச்சத்தை பற்றுகிற இடத்திலே ஆண்டவர் சொல்றார், மீட்டுக் கொள்ளப்படுதலை பேசுகிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை பேசுகிறார். இங்கேயும் நாம் பார்க்கிறோம், கொடு, வைத்திராதே, கொண்டு வா. எவ்வளவு அற்புதமான சத்தியங்கள் பாருங்க. இதைத்தான் நாம் வேதத்திலே நாம் இங்கே பார்க்கலாம். கொலோசையர் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அங்கேயும் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் பூரண அறிவடையும்படிக்கு அவருடைய சாயலை, தேவனுடைய அந்த புதிய மனுஷனின் சாயலை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று கொலோசையர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கொலோசையர் 3:9 மற்றும் 10 நீங்கள் நானும் பார்க்க முடியும். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். இந்த சிருஷ்டிப்பு சம்பந்தப்பட்டது வரும்போதே தேவனுடைய அழைப்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக அழைக்கிறார்? நான் அவருடையவனாய் அவருடையவளாய் காணப்படுவதற்கென்று தேவன் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதாக்கப்பட்ட பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதை தொடர்ந்து சொல்றார் பாருங்க 11ஆம் வசனத்துல. ஆமா, பூமியின் கடையாந்தர வரைக்கும் இந்த சத்தம் ஜனங்களை வாரிக்கொண்டு வருகிறது. அதுதான் அதிலே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதிலே தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. அதிலே, அந்த அழைப்பிலே, அந்த புதிய மனுஷன் என்கிற அந்த ஸ்தானத்திலே, கிறிஸ்துவின் மரணத்திலே பழைய மனுஷன் மடிந்து, கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதலிலே பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு பழைய வாழ்க்கை மறைந்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த பூரண அறிவடைகிற அந்த புதிய மனுஷனாலே புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சாயலிலே தேவன் வெளிப்படுத்துகிறார். கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். இதோட அர்த்தம் என்ன?
இந்த பூமியில எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அதான் உண்மையான அர்த்தம். எல்லா மனுஷ ஜாதிகளையும் இங்க சொல்றாரு. அடிமைப்பட்டிருந்தாலும் சரி, சுயாதீனம் சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. புறஜாதி புற தேசத்தான், விருத்த சேதனம் உள்ளவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இஸ்ரவேல் தேசம் இந்தியா தேசம், எதுவோ எல்லாத்தையும் உட்படுத்திட்டார். யூதர்களாக இருக்கட்டும், கிரேக்கர்களாக இருக்கட்டும், எதுல கொண்டு வர்றாரு? இதிலே, அதான் அழகா போட்டிருக்க, அதிலே கிரேக்கன் என்றும் அதிலே யூதன் என்றும், அதிலே விருத்த சேதனம் உள்ளவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அதிலே அடிமையானவன் சுயாதீனம் உள்ளவன், அதிலே புறதேசத்தான் புறஜாதி. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். எல்லாரிலும் என்று சொல்லும் போது பூமியின் கடையாந்திரம் மட்டும். அப்ப ஏசாயா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேசத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடையவர்களாய் மாறக்கூடிய, தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு வாழக்கூடிய ஸ்தானத்தை அங்கே வெளிப்படுத்தாமல், அதையும் தாண்டி பூமியின் கடையாந்திரம் மட்டும் இந்த அழைப்பு கடந்து போய் கொண்டே இருக்கிறது. கொடு, வைத்திராதே, கொண்டு வா. ஆண்டவர் பாருங்க, அந்த எல்லைகளை குறித்து, திசைகளை குறித்து சொல்றார். வடக்க நோக்கி சொல்றாராம், கொடு அப்படின்னு சொல்றார். தெற்க நோக்கி சொல்றார், வைத்திராதே அப்படின்னு என்ன சொல்றாரு? அதுக்கப்புறம் நாலா பக்க திசைகளையும் சொல்றார். தூரத்தில் இருந்து, பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தோம். அப்ப நாலா திசைகளுக்கு என்ன கட்டளை வருகிறது? நீ என ஜனத்தை பிடித்து வைக்க முடியாது, உலகத்தின் அடிமைத்தனத்திற்குள் பிடித்து வைக்க முடியாது, லௌகீக கவலைகளினால் பிடித்து வைக்க முடியாது, பழைய பாரம்பரியங்களினாலே பிடித்து வைக்க முடியாது. எல்லா திசைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்லுகிறது. வடக்கை நோக்கி கொடு. விசேஷமா வடக்கு அப்படி சொல்லும் போது, உண்மையிலே வட தேசத்திலிருந்து ஒருவன் வருகிறான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லும் போது நேபுகாத் நேச்சாரை குறிக்கும். இது நேபுகாத் நேச்சாரை குறிக்கும். வடக்கை நோக்கி பாபிலோன், அது நேபுகாத் நேச்சார் எவ்வளவு சர்வாதிகாரியா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கலங்கி போய் தான் நிற்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவ அசுத்த கட்டாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நட்டு நட்டுங்கி அதனுடைய பிடி எல்லாம் கலன்று போய் விடும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட சத்தியங்களை தேவன் ஏசாயா மூலமாய் ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுத்தினார். பாருங்க, அதான் சொல்றார் வடக்கை நோக்கி. வடக்கு அப்படின்னு சொல்லும் போது எரேமியா கூட ஆண்டவர் சொன்னார், வட தேசத்திலிருந்து ஒரு தீங்கு வருகிறது, வடக்கு இருந்து ஒரு தீங்கு வருகிறது. எல்லாருக்கும் தெரியும், எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் எரேமியாவுக்கு 2 தரிசனங்களை கொடுத்தார், 2 காட்சிகளை காண்பித்தார். முதலாவது ஒரு காட்சியை காண்பிக்கிறார், எரேமியாவின் எண்ணத்தை காண்கிறாய், நான் வாதுமை மரத்தின் கிளைகளை காண்கிறேன் சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் சொல்லி சொன்னார். ஏனென்றால் வாதுமை மரம் எல்லா மரங்களை காட்டிலும் சீக்கிரமா பூ பூத்து காய் காய்த்து தன்னுடைய பலனை கொடுக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார். வாதுமை மரத்தின் கிளைகளை அவனுக்கு காண்பித்து சொல்ற, நீ எண்ணத்தை காண்கிறேன் கேட்கிறார். அவன் சொல்ல, வாதுமை மரத்தின் கிளைகளை காண்கிறேன், நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் சொல்லி எரேமியா 1வது அதிகாரத்தில் சொல்லி, அதோட தரிசனம் முடியல, அடுத்து இன்னொரு தரிசனத்துக்குள்ள கொண்டு போகிறார். எரேமியாவின் எண்ணத்தை காண்கிறேன் கேட்கிறார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கு நோக்கி இருக்குன்னு சொன்ன ஆண்டு சொல்றாரு, வடக்கு இருந்து ஒரு தீங்கு வருகிறதுன்னு சொன்னார். எரேமியாவுக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன? அவர் தமது வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். நேபுகாத் நேச்சர் வருகிறான்னு சொல்லிதான் அவனுக்கு வெளிப்படுத்தினார். வடக்கு இருந்து ஒரு தீங்கு வருகிறது. அப்ப வடக்கு நோக்கி சொல்றாரு, கொடு. பார்வோனிடத்தில் ஆண்டோடைய வார்த்தை விதமாய் வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டு நினைச்ச ஒரு நிமிஷத்துல பார்வோனையும் இஸ்ரேல் ஜனங்களையும் அப்படியே குருடர் ஆக்கி எல்லாரும் கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனா ஆண்டவருடைய சத்தம் அங்கே போகிறது. எதுக்கு தெரியுமா? அப்படி என் மகிமை எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி விளங்க பண்ணுவதற்காக. அதனாலதான் இங்கேயும் வார்த்தை பார்க்கிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் என் மகிமைக்கென்று. அதுதான் ரொம்ப முக்கியம். இதைத்தான் ரோமருக்கு ரோமர்ல நாம் பார்க்கும்போது, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம், ரோமர் அங்கே 9வது அதிகாரம், ரோமர் 9வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கே 16-17 சொல்லுகிறார், ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம், மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. அப்ப தேவன் யார்? அதுக்கப்புறம் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு?
சொல்லி இருக்கிறது சொல்லி நாம் அங்கே ரோமர் 9வது அதிகாரம் 16 மற்றும் 17 நாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமையை காண்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அழகா சொல்றாரு, என்னுடைய நாமம் எது எங்கும், சதமா சொல்லுங்க, என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகும். ஏன்னா ஒரு தேசத்துக்குள்ள இருக்கிற ஜனத்தை வெளியே கொண்டு வரதுனால பூமி எங்கும் தேவனுடைய நோக்கம் அதுதான். அதாங்க சொல்றாரு, என் நாமம். பாருங்க, இங்கேயும் நான் சொல்றாரு, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட. அப்ப அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிறார். அதனாலதான் அந்த நாம மகிமைப்படுகிற விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோமே. தூரத்திலிருந்து ஜனத்தை சேர்க்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். இது குமாரனுடைய மரணத்தினால் மாத்திரமே சாத்தியமாக. அதனாலதான் உங்களோடு நான் முதலே பகிர்ந்து கொண்டேன். அங்கே ஏசாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய முதிர் வயதிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். முதல் பகுதியிலே 41வது அதிகாரத்திலே 42வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, வனாந்தரத்தில் வழியை ஆயத்தப்படுத்த வந்த கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகனை குறித்து வெளிப்பாடான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டு, அதை தொடர்ந்து புது உடன்படிக்கையின் சபையை தேவன் ஸ்தாபிக்கிற அற்புதமான வெளிப்பாடுகள் காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இயேசுவானவர் தம்முடைய மரணத்தை குறித்து பேசுகிற இடத்துல யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24, 25, 26, 27 சொல்லி 31, 32 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, வானத்திலே சத்தம் உண்டாகுது. சிலர் இடிமுழக்க சத்தம் சொல்றாங்க. முதல் சத்தத்தை சொல்றாரு, இது என் நிமித்தம் உண்டாயிட்டுன்னு. இரண்டாவது சொல்றாரு, இது உங்கள் நிமித்தம் உண்டானது, என் நிமித்தம் அல்ல, உங்கள் நிமித்தம் உண்டாயிட்டுன்னு சொல்றார். எதுக்காக? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்ன செய்வேன்? இழுத்து கொள்வேன் என்று சொல்லி யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். அப்ப இழுத்து கொள்ளுவேன். பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அது எதுக்காக சொல்லுகிறார்? இழுத்து கொள்ளுகிறார். வடக்கை நோக்கி கொடு, இனி நீ இவ்வளவு நாள் வச்சிருந்தது போதும், கொடு. கிறிஸ்து என்னும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. அவரை குறித்து அற்புதமான வெளிப்பாடு வருகிறது, கொடு. இதைத்தான் நாம் இயேசுவானவர் வாழ்ந்த நாட்கள்ல பார்க்கும்போது, வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், ஏரோதியர் என்று சொல்லி இப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியமாயிருந்து இப்படிப்பட்டவர்களுடைய பாரம்பரியத்தின் கட்டுகளிலே பலத்து போயிருந்த ஜனம் இப்ப அவரை பின்பற்றி வருகிறது. இது எந்த அடிப்படையில் சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, 19ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 12:19, அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு காரியங்களை செஞ்சாலும் கொடு, வைத்திராதே, கொண்டு வாங்குற தேவன் வந்தாச்சு. இனிமே என்ன செய்ய முடியாது, நீ பிடிச்சிட்டு வைக்க முடியாது, நீ விட்டுதான் ஆகணும். இதுவரைக்கும் பாரம்பரியத்துல ஜனங்களை பிடித்து வைத்திருந்த கொடுன்னு சொல்லிட்டாரு, வைத்திராதே, கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை வெளிப்பட்டாயிற்று, வார்த்தையானவர் இந்த பூமிக்கு வந்தாயிச்சு. இனி என்ன செய்யப்படுவாங்கன்னா, காந்தம் மாறி ஜனங்கள் இழுக்கப்படுறாங்க. பாருங்க, அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? ஜனங்களை எப்படியாவது தங்கள் கைவசப்படுத்த நினைக்காங்க, எப்படியாவது ஜனங்களை நம்ம பிடிச்சு வைக்கணும்னு நினைக்காங்க. அங்க பிடிக்கவே முடியல, எல்லாம் இழுக்கப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க சொல்லிட்டாங்க, இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எவ்வளவு திரள் ஜனம் பின்னால போது பாருங்க. ஒரு நினைக்கலாம், அப்படி கல்வாரிக்கு முன்னா கல்வாரி வரும்போதுதான் எல்லாரும் கலண்டு ஓடுறாங்களேன்னு சொல்லி, ஓடின கூட்டம் மறுபடியும் பின்னால இழுக்கப்பட்டு தான் வருது. கல்வாரியை தொடர்ந்து, அப்படி உயிர்த்தெழுதலை தொடர்ந்து எல்லாம் இழுக்கப்பட்டு வருகிறது. அதனாலதான் அவர் சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, அது அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய மரணத்தை குறிக்கிறது. மரணத்தை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்த்தெழுதல் விசேஷமா மரணத்தை குறிக்கிறது. ஏன்னா 32ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். எதுக்காக சொன்னாரா? தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். குழப்பமடைய வேண்டாம். ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்தவைகள் எல்லாம் குமாரனை குறித்த வெளிப்பாடுகள். 39 அதிகாரங்களை ஆரம்ப காலத்திலே, தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மனிதன் 40வது அதிகாரத்திலிருந்து மீண்டும் கர்த்தர் ஜனத்தோடு பேச ஆரம்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? இடைவெளியை தொடர்ந்து வரக்கூடிய காரியம் என்ன? இதே போலதான் மல்கியாவுக்கு பிறகு 39வது அதிகாரத்துக்கு பிறகு 39வது புஸ்தகத்துக்கு பிறகு
ஒரு பெரிய நீண்ட இடைவெளி உண்டானது. இருண்ட காலம், 350 400 வருடங்கள் இருண்ட காலம். அதனைத் தொடர்ந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகன் வெளிப்படுகிறார். தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனை தொடர்ந்து கிறிஸ்துவும் அனுப்பப்படுகிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவரும் அனுப்பப்படுகிறார். பிதாவிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறார். நான் நினைக்கிறேன் யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் நினைக்கிறேன். 10வது அதிகாரத்திலே 35 மற்றும் 36 நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் அப்படின்னு சொல்லி சொல்றார். பார்த்தீங்களா? அவ தேவனால் அனுப்பப்பட்டவர். நம்ம நினைப்போம் எருசலேமுக்குள்ள மட்டும்தான் அனுப்பப்பட்டான். இல்ல, ஆண்டவர் சொன்னார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, அன்றியும் பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அப்படி நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:47. அவ எருசலேம் தொடங்கி அந்த தேவ வார்த்தையானவர் பூமியின் கடையாந்தரம் மட்டும் ஒரு பெருங்கூட்டத்தை இழுத்துக் கொள்ளுகிறார். அது தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலன் பவுலுக்கும் ஆவியானவர் வெளிப்படுத்த தரும்போது ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதனுடைய பின்பகுதியிலே வேதம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி, இந்த வார்த்தை பாருங்க, அனுப்புகிறார். எங்கேயும் பூமியின் கடையாந்தரம் மட்டும் வார்த்தை அனுப்புகிறார். வடக்குக்கு வார்த்தை வருகிறது, தெற்குக்கு வார்த்தை வருகிறது, தூரத்திலே வார்த்தை வருகிறது, பூமியின் கடையாந்தரத்துக்கு வார்த்தை வருகிறது. எதற்காக? ஜனம் கர்த்தருக்கு தேவை. இன்னைக்கு வடக்கு பகுதியில் பார்த்தா, நமக்கு வடக்குன்னு சொன்னா இங்க இந்த சைடு கடல்ல தொழில் செய்யறவங்கள்ட்ட ஏதாவது பற்றி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊழியக்காரங்க அங்க ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. கடல் தொழில் செய்யறவங்கள்ட்ட நல்லா லாபம் பறிச்சிடலாம் சொல்லி இன்னைக்கு நிறைய அட்டூழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தெற்க பார்த்தா இங்க ஒரு கூட்டம், இந்த சைடு ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? சோரம் போய் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் எதற்கு தமது வார்த்தையை அனுப்புகிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோமே. தேவ வார்த்தையானவர் பூமியின் கடையாந்தர் மட்டும் கடந்து செல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல தெளிவாய் பார்க்கிறோம். முதல் 8 அதிகாரங்களுக்குள்ளே இந்த எருசலேமுக்குள்ளேயே இருந்த கர்த்தருடைய கிறிஸ்துவானவர் எருசலேமை தாண்டி யூதேயாவுக்குள்ளே போகிறார். அடுத்தடுத்த அதிகாரங்களை பார்க்கும்போது யூதேயாவுக்குள்ளே, சமாரியாவுக்குள்ளே 7 அதிகாரங்கள் வரைக்கும் எருசலேமுக்குள்ளே இருக்கிறது. 8வது அதிகாரத்துக்குள்ளே சமாரியாவுக்குள்ளே, 9, 10, 11 ஆகிய அதிகாரங்களை பார்க்கும்போது அது கடையாந்தர வரைக்கும் 13வது அதிகாரத்துக்குள்ள போகும்போது 12க்குள்ளே பார்க்கும் 11, 12ல யூதேயாவுக்குள்ளே கடந்து போகிறார். தேவ வார்த்தையானவர் கடந்து போகிறார். அங்கேயும் இழுத்துக் கொள்றாரா இல்லையா? கொடு, வைத்திராதே, கொண்டு வா. அதனை தொடர்ந்து பாருங்க, 13வது அதிகாரத்திலிருந்து பார்த்தா பூமியின் கடையாந்தர் வரைக்கும் அந்த வார்த்தையானவர் கடந்து செல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், புறஜாதியுடைய தேசங்கள் எல்லாம் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன், தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் அப்படி சொல்லி நாம் இங்கே கவனிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதுதான் இதே காரியத்தை தான் அங்கு ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தினார். குமாரனை குறித்த தீர்க்க தரிசன வெளிப்பாடு. ஏதோ முகாந்திரம் இல்லாம இதை தியானிக்க கூடாது பிரியமானவர்களே. எல்லா முகாந்திரத்தோடு நாம் இதை கண்டுகொள்ள வேண்டும். இப்ப மீண்டும் இந்த யோவான் 12வது அதிகாரத்துக்கு வாங்களேன். யோவான் 12வது அதிகாரம், அங்கே நாம் வரும்போது அவருடைய மரணத்தை பற்றிய வெளிச்சத்திலே தேவன் எவ்விதமான காரியத்தை கொண்டு வர்றார் பாருங்க. 28வது வசனம், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. எதை தொடர்ந்தான் இந்த நாமம் மகிமைப்படும்?
அங்கேயும் பார்க்கிறோம், என் நாம் அங்கே மகிமைப்படுத்துகிறேன், நான் என் மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து அப்படின்னு சொல்லி சொல்றார். அதை தொடர்ந்து 8ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 43:8 பாத்தீங்கன்னா, கண்களிருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரப்பட்டு இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்ல கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதை தொடர்ந்து பாருங்க, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் என்ன? நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கிறிஸ்து மனுஷகுமாரனா இயேசுங்கிற பேர்ல வெளிப்பட்டார். அதைத்தான் இங்க சொல்றார், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு. அப்ப எதுக்காக இந்த வெளிச்சம்? கொடு வைத்திராதே கொண்டு வா. இந்த சத்தம் எல்லாம் எதற்காக? கொடு வைத்திராதே கொண்டு வா, கொடு வைத்திராதே கொண்டு வா. கொடு அப்படி மட்டும் சொல்லல, வைத்திராத, உன்கிட்ட வச்சிருக்க கூடாது, வைத்திருக்க கூடாது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஜனத்தை அழைக்கும் போதெல்லாம், பேதுருவாக இருக்கட்டும், பிலிப்புவாக இருக்கட்டும், அந்திரேயா, நாத்தான்வேல், மத்திய என்கிற தேவ மனுஷன், எல்லாரையும் பாருங்க, அவங்கவுங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருப்பாங்க, வெளியே கொண்டு வருவார். அதோட உண்மையான அர்த்தம் அதுதான். இதெல்லாம் சிம்பாலிக்கா காண்பிக்கப்படுகிறது. கொடு வைத்திராதே கொண்டு வா அப்படிங்கிற இந்த வார்த்தையெல்லாம் கமாண்டா பார்க்கிறோம். கொடு, திசையை நோக்கி சொல்றார், கொடு வைத்திராதே கொண்டு வா. எதற்கு கொண்டு வா? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். இது அறிய வேண்டியது இருக்கு பிரியமானவர்களே. எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதற்கு ஆறுதல் சொல்லும்படிக்கு, தேறுதல் சொல்லும்படிக்கு, அது சகல அக்கிரமம், அதோடைய சகல அக்கிரமங்களும் நிவர்த்தி ஆகிவிட்டது. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல குன்றுகளும் மேடுகளும் எல்லாம் சமமாகும் என்கிற அருமையான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் நம்ம இங்கே கவனிக்கிறோம், மகிமைப்படுத்துவே. அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற காரியங்கள் அடுத்தடுத்த காரியங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க வேதத்தை கவனிச்சு பாத்தீங்கன்னா உண்மையாவே பிரியமானவர்களே, இங்க எப்படி ஏசாயா 43வது அதிகாரத்துல கண்களிலிருந்து குருடா இருக்கிற ஜனத்தை கொண்டு வரணும், காதுகளிலிருந்து செவிடரா இருக்கிற ஜனத்தை புறப்பட்டு வரப்பண்ணுங்கள் சொல்ற இந்த மகிமை கண்டு சிருஷ்டித்து, அது மட்டும் இல்ல அங்க இருந்து இங்க இருந்து சொல்லி எல்லா இடங்களிலிருந்து ஜனங்களை கொண்டு வர்ற விஷயத்த இதே யோவான் 12வது அதிகாரத்தில் அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய மரணத்தின் மூலமா அவர் எவ்வளவாய் மகிமைப்படுத்தப்பட போகிறார்ங்கிற காரியத்தை குறித்து, அது மாத்திரம் இல்ல, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் சொல்லுகிற அந்த கொடு வைத்திராதே கொண்டு வா அப்படிங்கிற அற்புதமான வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து பாருங்க, இந்த யோவான் 12வது அதிகாரத்துல அவங்க எல்லாரும் கேட்கிறாங்க. எப்படி கேட்காங்க பாருங்க, 34ஆம் வசனத்தை பாருங்க. இப்பதான் ஆண்டவர் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. யோவான் 12:34 கவனிங்க. கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இவர் இவ்வளவு பேசுறாரு, பூமியிலிருந்து உயர்த்தப்படுகிறத பத்தி, அவருடைய மரணத்தை பத்தி அப்படி பேசுறாரு. ஆனா கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் தானே வேதத்துல இருக்கு. அப்ப நீ உயர்த்தப்பட போற, அப்படின்னா நீ மரிக்க போறீன்னு சொல்றீரு. நீ மரிச்சிட்டீர்னா அப்ப நீர் கிறிஸ்துவா இருக்க முடியாது. நீங்க அவங்க என்ன நினைக்காங்க? இன்னைக்கு ஊழியர்கள் இப்படிதான் இருக்காங்க. மரிச்சிட்டார் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஆமா, அவர் மரித்துதான் இன்றைக்கும் என்றென்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? உயிரோடு இருக்கிறார். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் சபைகளுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக, சபையினுடைய காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் சொல்லிவிட்டார், மரித்தே
ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதை தொடர்ந்து சொல்றார், பாதாளத்துக்கும் ஆமா பாதாளத்தினுடைய திறவுகளை நான் வைத்திருக்கிறேன் சொல்றார். இங்கேயும் பார்க்கிறோம், கிறிஸ்து யார்? அவங்களுக்கு கேட்க, கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்கிறான்னு வேதத்தை சொல்லியிருக்க, அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார்? அவங்களுக்கு இந்த வெளிச்சம் இல்ல. கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்தில் நம்முடைய பழைய மனுஷன் மரித்து, கிறிஸ்துவின் அடக்கத்தில் நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார்கள் அந்த மகிமையான வெளிச்சத்தை நீங்கள் நானும் கண்டு அனுபவிக்க வேண்டும். இது அந்த நாட்களில் உள்ள ஜனங்களுக்கு தெரியவில்லை. நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது தான் எல்லாரும் என்ன செய்வேன்? இழுத்துக்கொள்வேன். கொடு, வைத்திராதே, கொண்டு வா, இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? குமாரனுடைய மரணத்தின் மூலமாகத்தான். மரணத்தின் மூலமாகத்தான். அதனாலதான் நீங்க ஏசாயா புஸ்தகத்தை கவனிச்சீங்கன்னா முதல்ல மீட்கும் பொருளை பத்தி பேசுவாரு. உன்னை மீட்டுக்கொண்டே சொல்றாரு. எப்படி? மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுக்கிறாரு. அதை தொடர்ந்துதான் கொடு, வைத்திராதே, கொண்டு வா அப்படி சொல்றாரு. மீட்கும் பொருள்ங்கிற செய்தி உண்டு, நம்முடைய யூடியூப் சேனல்ல மீட்கும் பொருள்ங்கிற செய்தி உண்டு. அதுல நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த ஏசாயா 43வது அதிகாரம் 3ஆம் வசனத்தின் அடிப்படையில இந்த எத்தியோப்பியா சேபா இதை குறித்த சத்தியங்கள், மீட்கும் பொருளாக தேவன் எகிப்தை கொண்டு வந்து காமிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் மீட்கும் பொருளாக காண்பிக்கப்பட்டிருக்கு. வேதத்துல நம்ம எல்லாம் அறிவோம். எல்லாமே வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். அதுதான் விளங்கிக் கொள்ளணும். பூமியின் கடையாந்தரம் மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறது. தேவ வார்த்தையானவர் ஆகிய கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறாராம். அதை தொடர்ந்து வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு, தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருது. இதற்காக தான் நான் பிரசங்கியாக அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். காரணம் என்ன? ஒரு பெருங்கூட்டத்தை இழுத்துக்கொள்வது. மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இங்கேயும் பார்க்கிறோம். ஏசாயா 43வது அதிகாரத்துல ஆரம்பிக்கும் போது மீட்டுக்கொண்டே, உன்னை அழைத்தே. எப்படி மீட்டுக்கொண்டே? 3வது வசனத்துல பார்க்கிறோம், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்து கொடுத்தேன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து 4ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாது, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்தும் கூட்டி சேர்ப்பேன். அடுத்து வடக்கு நோக்கி, அதுக்கடுத்து தெற்கு நோக்கி. 5ஆம் வசனத்துல கிழக்கு மேற்கு வருது, 6ஆம் வசனத்துல வடக்கு தெற்கு வருது. அப்புறம் ஒட்டு மொத்தமா பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் போயிட்டார். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்தையும் எல்லாம் கொண்டு வருவேன் சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். அப்ப பிரியமானவர்களே, எப்போ கொடு, வைத்திராதை, கொண்டு வாங்குற இந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோமேனால் மீட்கும் பொருளாக கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். மீட்கும் பொருளாக கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஒரு உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். இந்த ஏசாயா 43வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல மீட்கும் பொருளாக எகிப்தை தானே கொடுத்தேன்னு சொல்றாரு. நீங்க மீட்கும் பொருள் கிறிஸ்துன்னு சொல்றீங்க. அதுக்குதான் சொன்னேன், யூடியூப் சேனல்ல நீங்க கூடுமான வரைக்கும் அந்த தலைப்புல பாருங்க, மீட்கும் பொருள் அப்படிங்கிற அந்த செய்தியை பாருங்கள். எதுக்கு மீட்கும் பொருள் எகிப்து சொல்றாரு தெரியுமா? ஏன் எகிப்து சொல்றாருன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள் 430 வருஷம் வரையிலும். ஆண்டு என்ன செய்தார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருக்கு இப்ப முதற் பலன் தேவை. இப்ப இஸ்ரவேலுடைய எல்லா முதற் பேர் அனைத்தையும், அவர் முதற் பலன்கள் அனைத்தையும் மீட்டுக் கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்தார் தெரியுமா? எகிப்தில் உள்ள முதற் பேர் அனைத்தையும் என்ன செஞ்சார்? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அங்கே எகிப்திலே தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடக்கு, பஸ்காவின் போதுதான் நடக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பஸ்கா அனுசரிச்ச அந்த ராத்திரி தான் முதற் பலன் அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறார். இதைத்தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே இவ்விதமான வெளிப்பாடோடு பேசுகிறார். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவர் சித்தம் கொண்டு நாம் சர்வ சிருஷ்டிகளிலே நாம் சிருஷ்டிகளில் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தா. அப்போ சர்வ சிருஷ்டிகளில் முதற் பலன்களா இருப்பதற்கு ஜெனிப்பித்தா.
அங்கேயும் நாம் பார்க்கிறோம், எகிப்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதற்பலன் அனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறார். அப்ப இவர் மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னா அங்க இன்னொரு முதற்பலன் அனைத்தையும் அழிவுக்கு உட்படுத்துகிறார். எகிப்தின் முதற்பேர் அனைத்தையும் அழிவுக்கு உட்படுத்தி இஸ்ரவேல் முதற்பலன் அனைத்தையும் ஆண்டவர் ஜீவனுக்கு உட்படுத்தினார். அப்போ நம்ம அங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு? பஸ்காவிலே மீட்கும் பொருளாக எதை ஒப்பு கொடுத்துட்டாரு? எகிப்து ஒப்பு கொடுத்துட்டாரு. உங்களை என்னை மீட்பதற்காக அவர் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அப்ப அங்கே மாண்டு போகிறது என்ன? அங்கே எகிப்து, இங்கே மனுஷகுமாரன். மறந்துடக்கூடாது. அங்கே எகிப்து, இங்கே மனுஷகுமாரன். அங்கே எகிப்துள்ள முதற்பேர் அனைத்தும் மாண்டு போனாதான் யார் வெளியே வர முடியும்? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனம் வெளியே வந்து கர்த்தருக்கு மகிமையான வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி அங்கே கர்த்தருக்கு பரிசுத்தமான ஆராதனை செய்ய முடியும். இங்கே யார் மரணம் அடைய வேண்டும்? அங்கே எகிப்தியர், இங்கே கிறிஸ்து. அதுதான் மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு பதிலாக உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன்னு சொல்லி ஏசாயா 43:3 வாசிக்கிறோம். மீட்கும் பொருளை தொடர்ந்துதான் கர்த்தர் பேசுகிறார். கொடு, வைத்திராதே, கொண்டு வா. பிரியமானவர்களே, இன்னைக்கு சும்மா கையை தூக்கு, காலை தூக்கு, விடுதலை விடுதலை சொல்லி இன்னைக்கும் ஒரு பெரும் கூட்டம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற போதகமார்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு கட்டாயம் கணக்கு கொடுக்கணும். சும்மா கையை தட்டி விடுதலை பெற்றுக்கங்க அப்படி சொல்றாங்க. கையை தட்டி இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க, கரங்களை உயர்த்தி விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் வேதத்துல இல்லாதவைகள். தட் இஸ் ஆல் அன்ஸ்கிரிப்சுரல் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் வேதத்துக்கு முரண்பாடானது, வேதத்துக்கு விரோதமானது. கையை தட்டி பெற்றுக்கொள்வது, இப்ப இந்த வசனத்தை வாசித்து உரிமையாக்கிக்கங்க அப்படின்னு சொல்றது இல்லை. பிரியமானவர்களே, அவர் நமக்காக மீட்கும் பொருளாக வெளிப்பட்டா. குழப்பம் அடைஞ்சிடாதீங்க. எகிப்தை கொள்ளை மீட்கும் பொருளாக கொடுத்துன்னு சொன்ன குழப்படைஞ்சிடாதீங்க. உண்மையாவே ஆண்டு என்ன செய்ய தெரியுமா? எகிப்தை தான் அங்கே அழிக்க ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சரீரத்தை அழிக்க ஒப்பு கொடுத்தார். தம்முடைய சரீரத்திலே தம்முடைய சரீரத்திலே மரணம் உண்டாகும்படிக்கு தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். இதைத்தான் எபேசியர் 5:2 பார்க்கிறோம். கிறிஸ்துவும் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எபேசியர் 5:2 வாசிக்கிறோம். தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுத்தாராம்? சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல. அப்ப தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இங்கேயும் பார்க்கிறோம், எகிப்தை அவர் ஒப்பு கொடுக்கிறார். குமாரனை அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். பிதா குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதனாலதான் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அனுப்பப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கலாத்தியர் 4:4 மற்றும் 5 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். எப்பொழுது? காலம் நிறைவேறின போது. இங்கேயும் ஏசாயா மூலமா தேவன் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஜனங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு வருவாள் என்பதை வெளிப்படுத்துகிறார். இங்கதான் சொல்றார், கண்கள் இருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். சகல ஜாதிகள், சகல ஜனங்கள், யூதர்கள் மட்டும் கிடையாது, பிரஜாதியார்களாகிய நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் மீட்கப்பட்டு அவருடைய நாம மகிமை கண்டு நிலைநிற்கப்பட அழைக்கப்பட்டவர்கள். இதே ஏசாயா 43 அந்த மகத்துவத்தை தான், அதாவது பாருங்க, அவருடைய மரணத்தை தொடர்ந்து மீட்கும் பொருளை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பயங்கரமான விடுதலை பற்றி, அதை தொடர்ந்து சேர்க்கப்பட்டு கர்த்தருக்கென்று ஜொலிக்கக்கூடிய அருமையான சபை, புது உடன்படிக்கையின் சபையை காண்பித்துக் கொடுக்கக்கூடிய அற்புதமான வியாக்கியானத்தை தான் யோவான் 12 பார்க்கிறோம். அவங்க கேட்கிறாங்க, கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்கிறார்னு வேதத்தை சொல்லியிருக்கீங்களே, அப்போ நீ மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும்னு சொல்றீங்களே, மனுஷகுமாரன் யார்? கிறிஸ்து கிடையாது இல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. கிறிஸ்து தான் என்னைக்கு இருப்பாருன்னு சொல்றாரு. அவர் மரிச்சு போறாரு. அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லைங்கிற அந்த ஏசாயா 53 வெளிச்சத்தை ஜனங்கள் அறியாத குருடரா இருந்தாங்க. அவர்தான் மரிச்சு போயிட்டாரு. நீ மரித்து உயர்த்தப்படணும்னு சொல்லி மரணத்தை பத்தி பேசுற, கிறிஸ்து என்னன்னைக்கு இருக்காரு அவங்களுக்கு தெரியல.
பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய சாயலில் நாம் தேவனுக்கென்று பிழைக்க வேண்டும் என்கிற அற்புதமான வெளிப்பாட்டை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். பாருங்க 40ஆம் வசனத்துல 49 மன்னிக்கவும் 39:40 கவனிங்க. யோவான் 12:39-40 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 41 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களிலிருந்தும் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயாவுடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். இது உண்மையாவே ஏசாயா 6வது அதிகாரத்துல தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஏசாயா 6வது அதிகாரம் தான், நான் மறுக்கவே இல்லை. ஏசாயா 6வது அதிகாரத்துல அந்த மகிமையை கண்டுதான் அவர் சொல்றார். குணப்படாமல் இருக்காங்க, கண்ணு இருந்து காணாமல் காது இருந்து கேட்காமல் இருக்காங்கன்னு சொல்லி ஏசாயா 6வது அதிகாரத்துல தெளிவா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்போ இதை கண்டுகொண்டார் தெரியுமா? பலிபீடத்தின் அனுபவத்திலே தான் சுத்திகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தன்னுடைய பாவம் நீங்கி தன்னுடைய அக்கிரமம் நிவர்த்தியான இடத்திலே, அந்த இடத்துல தான் அந்த மகிமை அவர் என்ன செஞ்சாரு? கண்டார். அந்த இடத்திலே தான், அங்கேதான் கண்ணிருந்து காணாமல் காதிருந்து கேட்காத ஜனங்கள் பேச காண்பிக்கப்படுறாங்க. அப்ப ஏசாயா 43 அதிகாரத்துல ஆண்டு கொண்டு வர ராமா குமாரனுடைய மரணத்தின் மூலமா இவர்கள் இழுத்து கொள்ளப்பட வேண்டும். இப்ப ஏசாயா 6வது அதிகாரத்துல இவங்க குணப்பட மாட்டாங்க, காதிருந்து கேட்க மாட்டாங்க, கண்ணிருந்து காண மாட்டாங்கன்னு சொன்னா ஏசாயாவை ஏன் கொண்டு வரணும்? ஜனத்தினுடைய நிலவரம் அப்படி இருக்குன்னு கொண்டு வராரு ஒழிய அப்படியே விட்டுருன்னு சொன்னா ஏசாயாவை ஆண்டு விட்டுருப்பாரு. ஏன் ஊழித்து கொண்டு வரணும்? ஏசாயா மூலமா தேவன் தமது வார்த்தைகளை ஏன் பேச வேண்டும்? ஏன்னா கண்ணிருந்தும் காணாமல் இருக்கிறவங்களை நான் கூட்டி சேர்க்கணும், காதிருந்தும் கேட்காம இருக்கிறவங்களை கூட்டி சேர்க்கணும். இன்னைக்கு பாருங்க, கண்ணிருந்தும் பார்க்க மாட்டேங்காங்க. சத்தியத்துல எவ்வளவு வெளிச்சம் இருக்கு, அதை பார்க்க மாட்டேங்காங்க. இன்னைக்கு ஆடி காரை பார்க்காங்க, வால்வோ கார். இன்னைக்கு இந்த விதவிதமான கார் அனுபவிக்கலாமா, விதவிதமான ட்ரெஸ்ஸை உடுத்தலாமா, விதவிதமான ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள போகலாமா சொல்லி இதைத்தான் நோக்குகிறார்கள் பிரியமானவர்களே. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஏசாயா 43வது அதிகாரமாக இருக்கட்டும், யோவான் 12வது அதிகாரமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒண்ணு போல அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. தேவ வார்த்தையானவர் கிறிஸ்துவானவர் வெளிப்பட்ட அந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது அவருடைய மரணத்தின் மூலமா ஒரு பெருங்கூட்டம் இழுத்து கொள்ளப்படுகிறது. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும், அது எதை குறிக்குதான்? அந்த உயர்த்தப்படுதல் எதை குறிக்குது? குமாரனுடைய மரணத்தை குறிக்கும் சொல்லி அடுத்த வசனத்துல தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னா. அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான். அதைத்தான் ஏசாயா 43:3 சொல்றாரு. மீட்கும் பொருளை குறித்து பேசுகிறா. நான் மீட்கும் பொருள், மீட்கிறதை குறித்து பேசுகிறா. அதை தொடர்ந்தான் கிழக்கு மேற்கிலிருந்தும் ஜனத்தை கூட்டி சேர்க்கிறதையும், வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும், அதை தொடர்ந்தும் எல்லா பூமியின் கடையாந்தார் மட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறா. குமாரனுடைய மரணத்தினால்தான் பிரியமானவர்களே, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் தான் நீங்களும் நானும் விடுவிக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டு அவருக்கு உகந்த சபையாய் கட்டி எழுப்பப்படுகிறோம். இந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. இந்த உயர்த்தப்படணும் சொல்றதுதான் யோவான் அங்கே சொல்லும் போது, யோவான் 3வது அதிகாரம் 14-15 நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 சொல்லுகிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏசாயா மூலமா தேவன் வெளிப்படுத்தின அந்த தீர்க்கதரிசன வாக்கியங்களும் குமாரனை பற்றிய தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளும் எவ்வளவாய் ஒத்திருக்கு பாருங்க. அப்ப ஏசாயா கண்டு, ஏசாயா கேட்டு அந்த நாட்களில் அறிவித்த அந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் குமாரனை பற்றுகிற வார்த்தைகள், குமாரனை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள். சும்மா எல்லாரும் வர முடியாது. பூமியின் கடையாந்தரம் என்று சொல்லுகிறாரு. இந்த வெளிச்சத்தை தான் யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிச்சத்தை தான் ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இதே வெளிச்சத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 47வது வசனத்திலே பார்க்கும்போது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. அதையும் கூட பார்க்கலாம்.
அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்களேன். 47வது வசனம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி. பாத்தீங்களா எவ்வளவு அழகா போட்டு பாருங்க. கர்த்தர் எங்களுக்கு பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கொடு, வைத்திராதே, கொண்டு வா, எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் வாசிக்கலாம், இப்படி செய்கிறோம். அதுல இருந்து தொடர்ந்து பாருங்க, பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் ஓட ஆரம்பிக்காங்க. அது வரைக்கும் எங்கதான்? சமாரியாவுக்கும் வந்துட்டு வார்த்தை வந்துட்டு சமாரியாவும் இழுத்துக் கொள்ளப்படுது, எருசலேம் இழுத்துக் கொள்ளப்படுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால். கொடு, வைத்திராதே, கொண்டு வா. சமாரியா இழுத்துக் கொள்ளப்படுகிறது, யூதயா பட்டணங்கள் இழுத்துக் கொள்ளப்படுகிறது. அவ்வளவுதான். ஒரு பட்டணம், ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம் அப்படி சொல்ற அளவுக்கு இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் தேசங்களுக்கு கடந்து போறாங்க. எல்லாம் இருக்கு, பைபிள்ல இருக்கு. எங்களுக்கு கட்டளையிட்டபடினால் ஒரு வார்த்தை வைக்கார் பாத்தீங்களா? இதுதான் அங்க முக்கியம். இதுதான் அங்க ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டது. அதனாலதான் ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 49வது அதிகாரத்திலே இரட்சணை நாளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இரட்சணை நாளை குறித்து, இரட்சணை நாளில் உமக்கு உதவி செய்தேன்னு சொல்லி 49வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேசுகிறார். அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளில் உமக்கு உதவி செய்தேன், நீர் பூமியை சீர்படுத்தி பாலை கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் சொல்லி அங்கு பேசுகிறார். கட்டுண்டவர்களை நோக்கி என்ன செய்யுங்க? புறப்பட்டு போங்கள். இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும். சகல மேடுகளிலே உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்குமா? பாருங்க, தேவன் புது உடன்படிக்கையின் சபையை கட்டி எழுப்புறதுல எவ்வளவு வைராக்கியம் உள்ளவரா இந்த கட்டளைகளை வெளிப்படுத்துற பாருங்க. இது அறிந்ததுனாலதான் அங்க அவங்க சொன்னாங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் முதல் வசனம் இல்ல 2ஆம் வசனத்துல சொல்றாங்க, இரட்சணை நாளில் அனுக்கிரக காலத்தில் நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளில் உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணை நாள் என்று சொல்லப்படுகிறது. இங்க ஏசாயா 49வது அதிகாரம் எதுக்கு அவங்களோட பகிர்ந்து கொள்றேன்னா, 49வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அங்கதான் சொல்லுகிறார், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு எப்படி வைப்பேன்? ஒளியாக வைப்பேன் என்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனை இவ்விதமான மகிமையான வெளிப்பாடாய், இவ்விதமான வரப்போகிற ஒரு பயங்கர ஒரு விடுதலையாய் ஆண்டவர் அந்த நாட்களிலே ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அதனால அடுத்த வசனங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி சொல்றாரு, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். குமாரனை பத்தி பேசுறாரு. எந்த குமாரன்? குஷ்டரோகிகளை சுகமாக்கினவரும் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினவரும் ஆகிய என் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனும் அப்படி சொல்லல. மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 53 அதிகாரத்துல பார்க்கிறோம், அவருடைய சிலுவை பாடுகள்ல அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்த 3ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தாராம். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அவர் அருவருக்கப்படத்தக்கவாவே இருந்தார். 52வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 52வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் எப்படி இருந்தாராம்? மனுஷனை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கல அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தைக்கேடு அடைந்தபடினாலே அவரை கண்டு அநேகர் என்ன செஞ்சாங்களா? பிரமிப்படைந்தார்கள். அருவருக்கப்படத்தக்க ஒரு தோற்றம். அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். அருவருக்கப்படத்தக்க விதத்தில் இருந்தார். அருவருக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார். அசட்டை பண்ணப்பட்டார். அவ யாரை குறித்து பேசப்படுகிறது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. மறந்துடாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. எதன் மூலமா பூமியின் கடையாந்தரத்திற்கும் விடுதலை கிடைக்கிறது?
இதன் மூலமாய் பூமியின் கடையாந்திரம் மட்டும் கொடு, வைத்திராதை, கொண்டு வா என்கிற கர்த்தருடைய கட்டளைகள் வெளிப்பட்டு ஒரு பெருங்கூட்டம் கர்த்தரிடமாய் திருப்பப்பட்டு கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாய். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:23. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து மூலமா தான் கடையாந்தர வரைக்கும் உள்ள எல்லா ஜனங்களும் வாரிக்கொள்ளப்படுகிறார்கள், இழுத்து கொள்ளப்படுகிறார்கள். அதனாலதான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன் என்கிற சத்தியத்தை குறித்த வெளிப்பாடுகளை ஆமோஸ் தீர்க்கதரிசி பெற்றதாக நாம் ஆமோஸ் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோமே. அதுக்கு முந்தின வசனமாகிய 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, ஏதோ மேல் மீதியாய் இருக்கிறவர்களையும் என் நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜனங்களையும் வசப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அழகாக எழுதுறாரு. வசப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதன் திறப்புகள் எல்லாம் அடைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதே வாக்கியத்தை தான் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, விசேஷமா அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய 2 வசனங்களை பாருங்க. அங்கேயும் சொல்றாரு, இதற்கு பின்பு நான் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் அவர் சேர்த்துக்கொள்ள, எல்லா ஜனத்தையும் அவர் வசப்படுத்திக் கொள்ளன்னு சொல்லி ஆமோஸ் சொல்றாரா இல்லையா? சொல்லுகிறா. விழுந்து போன தாவி. அப்ப எதுக்காக பேசப்படுது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்த அற்புதமான வெளிப்பாடு. இந்த வெளிச்சத்துலதான் எல்லா ஜனத்தையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆக பிரியமானவர்களே, ஏசாயா 43வது அதிகாரமாக இருக்கட்டும், ஏசாயா 53வது அதிகாரமாக இருக்கட்டும், ஏசாயா 49வது அதிகாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டவராகிய கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு எனக்கு கிடைக்கிற பெருத்த ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார். மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர், ஜாதிகளால் அருவருக்கப்பட்டவர், அவர் அந்த ஊழியக்காரனை நோக்கின் போட்டிருக்க பணிவிட செய்யக்கூடிய இடத்துல இருக்கார். அப்ப மாம்சத்துல கிறிஸ்து வெளிப்பட்டு இருந்தாரு, அப்படிப்பட்ட அவரை நோக்கிதான் சொல்றாரு. அவருக்கு தான் அந்த வார்த்தை வருது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு ரெச்சிப்பாய் இருக்கும்படி, ஜாதிகள் அவன் ரெச்சிப்பாய் இருக்கும்படி ஜாதிகளுக்கு உம்மை எதா வைத்தேன்? ஒளியாய் வைத்தேன்னு சொல்லி சொல்லுகிறார். ஒளின்னு சொன்னா உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. யோவான் 12 அதிகாரத்திலும் ஒளியை பத்தி தான் பேசுறாரு. அவங்க கேட்கிறாங்க, கிறிஸ்து என்றென்றைக்கு இருப்பார்னு சொல்லி இருக்குது, மனுஷகுமாரன் உயர்த்தப்பட போறான்னு சொல்றீரு, அப்ப மனுஷகுமாரன் யார் அப்படின்னு கேட்காங்க. அவங்களுக்கு இந்த இயேசுதான் கிறிஸ்துங்கிறது வெளிப்பாடு இல்ல. உடனே ஆண்டு வாய்த்தறது என்ன சொன்னார் தெரியுமா? ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியில் என்ன செய்யுங்க? நடவுங்கள். ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியில் நடவுங்கள் சொல்றாரு. மகிமை பத்தி பேசப்படுகிறது. அப்ப யோவான் 12 அதிகாரம் எவ்வளவு வெளிச்சமா காண்பிக்கப்படுது பாருங்க. யோவான் 12 அதிகாரம் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க. அப்ப இந்த மனுஷகுமாரன் யாருன்னு கேட்டா, அவர்தான் ஒளி, பிரஜாதிகளுக்கு ஒளி. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டு கொண்டார். நீ பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தே. பிதாவாகிய தேவன் குமாரனை ஏற்படுத்தி வைக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார். அப்ப மனுஷகுமாரன் யாருங்க கேட்காங்க. அப்ப அவர் சொல்லிட்டார், அவர் தான் எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தையில் உள்ளவர், ஒளி அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்கள் இடத்தில் இருக்குன்னு சொல்லிட்டார். அவங்க கேட்க, கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்கான்னு சொல்லி. ஆமா, என்றென்றைக்கு இருப்பா. பூமியின் கடைசி பரியந்தமும் இந்த கிறிஸ்து தான் ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார்னு சொல்லி வெளிப்படுத்தி காண்பித்தா. அதனாலதான் இவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளிங்கிற அந்த வெளிச்சத்தை சிமியோன் பெற்றிருந்தா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, பிள்ளையை தன் கையில ஏந்தி என்ன செய்கிறார்? அவர் தேவனை ஸ்தோத்தரித்து சொல்லுகிறார், ஆண்டவரே உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு அனுப்புகிறீர், போக விடுகிறீர் சொல்லிட்டு சொல்றாரு. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் தேவரீர் ஆயத்தம் பண்ணின சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்றாரு. சகல ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணி நம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. சகல ஜனங்கள், ஏதோ இது யூதர்கள் மட்டும் கிடையாது, இஸ்ரவேலுக்கு மகிமைதான். ஆனா அதே சமயம் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கொடு, வைத்திராதே, கொண்டு வா. கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம், ஆனா இதுதான் தேவன் நம்மிடத்துல
பேசுகிற ஒரு விசேஷித்த வார்த்தைகள் பிரியமானவர்கள். ஏனென்றால் அசட்டை பண்ணப்பட்டவர், மீட்கும் பொருளாய் தம்மையே ஒப்பு கொடுத்தவர், கல்வாரி சிலுவையிலே நமக்காக அந்த கேடு அடைந்தவர், அருவருக்கப்படத்தக்க தோற்றத்தில் இருந்தவர், உங்களை என்னை மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தவர் பெருங்கூட்டத்தை தம் பக்கமாய் இழுத்து கொள்கிறார் தம்முடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாய். நம் இருக்க இடத்திலே இந்த வார்த்தைகளுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவர் இந்த சத்தியத்தை பற்றுகிற வெளிச்சத்துல தான் நான் வெளியே வர முடியும், எப்பேற்பட்ட இருள் இருந்தாலும் வெளியே புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். கட்டுண்டவர்களை நோக்கி, இருளில் இருக்கிறவர்களை நோக்கி புறப்பட்டு வாருங்கள், புறப்படுங்கள், வெளியே வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடு வைத்திராதே கொண்டு வா. இந்த சத்தியங்களை அறிந்தவர்களாய் தேவனே உடைய விலையேற பெற்ற கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. உடைய மரணத்தை, உடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவரே எப்பேற்பட்ட பிடியா இருந்தாலும் ஆண்டவர் விடுவித்து என்னை அவருடைய நாம மகிமைக்கென்று கட்டி எழுப்ப அவர் வாஞ்சிக்கிறார். அர்ப்பணம் செய்வோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தேவனை, எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கொடு வைத்திராதே கொண்டு வா. நாலா திசைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆமாண்டவரே, இன்றைக்கும் இப்படிப்பட்ட தரிசனத்தோடு அநேக ஜனங்களை நாங்கள் உமக்கு சொந்தமாக்க எங்களை வழிநடத்துகிற அற்புதமான தயவுக்காய் ஸ்தோத்திரம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்துங்க. மீதமுள்ள நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.